திருச்சிற்றம்பலம். இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவள் புராண கதையுலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையிலிருந்து 5வது பாடல். வம்பராவரி வண்டு மணம் நாரமலரும் மதுமலர் நல்கொன்றையான் அடியலால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டம் மிகு தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் தோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. திருச்சிற்றம்பலம். நளினாக்கா ரெடியா? தனா படிங்க. இல்லாட்டி ஆண்டி படிங்க. 3876. 3876 பாடலோ. தம்பிரானை தொழுதருளால் போந்து தொண்டர் சார்ந்தனைய நம்பியாரூரரும் சேரர் தன்னாட்டரசனாராகும் பைம்பொன்மணி நீண்முடி களறிற்றறிவார் தாமும் பயணமுடன் செம்பொன் நீடு மதிலாரூர் தொழுது மேன்பாற் செல்கின்றார். தெளிவுரை. தம் இறைவரை தொழுது அருள் விடை பெற்று வெளியே வந்து தொண்டர்களுடன் சேர்ந்து அணைய நம்பியாரூரரும் சேரனன் நாட்டின் மன்னரான பசும்பொன் முடிசூடிய சேரமான் பெருமாள் நாயனாரும் பயணமாய் புறப்பட்டு சென்று செம்பொன் அணிந்த நீடிய மதில் சூழ்ந்த திருவாரூரினை வணங்கி மேற்கு திக்கில் செல்லலானார்கள். பொன் பரப்பி மணி வரம்பிற் புனல் பரப்புங்காவேரி தென்கரை போய்ச் சிவன் மகிழ்ந்த கோவில் பல சென்றிரஞ்சி மின்பரப்பும் சடையண்ணல் விருப்பு திருக்கண்டியூர் அன்புருக்கும் சிந்தையுடன் பணிந்து புறத்தணைந்தார்கள். பொன்னை கொளித்து பரப்பியும் மணிகளை வாரி கொளித்தும் நீர் பரவி செல்லும் காவிரி ஆற்றின் தென்கரை வழியே போய் சிவபெருமான் மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கும் கோயில்கள் பலவற்றிலும் வணங்கி மின் போன்ற ஒளி வீசுகின்ற சடையுடைய இறைவர் விருப்புடன் வீற்றிருக்கின்ற திருக்கண்டியூரை அன்பால் உருக்கப்படும் மனத்துடன் போய் பணிந்து வெளியே வந்தனர். படகரையில் திருவையார் எதிர் தோன்ற மலர்கரங்கள் உடலுருக உள்ளுருக உச்சியின் மேற்குவித்தருளி கடல் பரந்ததெனப் பெருகும் காவிரியை கடைந்தேறி தொடர்புடைய திருவடியை தொழுவதற்கு நினைவுற்றார். வடக்கு கரையில் திருவையாறானது எதிரே தோன்றவும் உடலும் உள்ளமும் உருக மலர் போன்ற கைகளை தலை மீது குவித்து கடல் பெருகி வந்தது என்னுமாறு பெருகி வரும் காவேரி ஆற்றை கடந்து வடக்கு கரையில் ஏறி சென்று இடையறாத தொடர்பு கொண்ட இறைவரின் திருவடியை வணங்குவதற்கு எண்ணம் கொண்டனர். ஐயார் அதனைக் கண்டு தொழுதருளாரூரர் தமை நோக்கி செய்யாள் பிரியாச் சேரமான் பெருமாள் அருளிச் செய்கின்றார். மையார் கண்டர் மருவு திருவையார் இறைஞ்ச மனமுருகி
நையா நின்றது இவ்வாறு கடந்து பணிவோம் நாம் என்ன. தெளிவுரை. இலக்குமி நீங்காத இயல்புடைய சேரமான் பெருமாள் நாயனார் திருவையாற்றை வணங்கி அருளையுடைய நம்பியாரூரை பார்த்து அருள் செய்பவராய் நஞ்சுண்ட களத்தினுடைய இறைவர் வீற்றிருக்கின்ற திருவையாற்றை போய் பணிய உள்ளம் உருகிடலாயிற்று. நாம் இந்த ஆற்றை கடந்து செல்வோம் என கூற பாடலன் 3880. ஆறு பெருகி இருகரையும் பொருது விசும்பில் எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் மீது செல்லா வகை மிகைப்ப நீறு விளங்குந் திருமேனி நிறுத்தர் பாதம் பணிந்தன் பின் ஆறு நெறியாச் செலபுரியார் தரியாதழைத்துப் பாடுவார். தெளிவுரை. காவிரியார் பெருக்கெடுத்து 2 கரைகளையும் அலைத்து வானத்தில் எழுவதைப் போல் வேறு மரக்கலங்களாவது ஓடங்களாவது மேல் செல்லாதபடி மிகித்து செல்ல திருநீறு விளங்கும் மேன்மையுடைய இறைவரின் திருவடிகளை பணிந்து அன்பின் ஆற்றின் வழியாக செல்லும் உரிமை கொண்ட நம்பியாரூரர் பொறுக்க இயலாது இறைவனை விழித்து பாடத் தொடங்கி பரவும் பரிசொன்றெடுத்தருளிப் பாடும் திருப்பாட்டின் முடிவில் அறவும் புனைவார் தமையாருடைய வடிகளோவென்று விரவும் விடைய வேட்கையுடன் அழைத்து விளங்கும் பெருமை திருப்பதிகம் நிரவு மிசையில் வந்தொண்டர் நின்று தொழுது பாடுதலும். பரவும் பரிசு எனத் தொடங்கி பாடும் பாட்டுள் ஒன்றின் இறுதியிலும் பாம்பை அணியும் இறைவரை ஐயாருடைய அடிகளே என்று கொண்டிய ஆசையுடன் அழைத்து விளக்கங்கொண்ட பெருமையுடைய திருப்பதியத்தை நிரவும் பன்னிசையமைய வந்தொண்ட பெருந்தகையார் நின்று தொழுது பாடவும். மன்றில் நிறைந்து நடமாட வெல்லார் தொல்லையாற்றில் கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறிக்கனைக்கும் புனிட்டாள் போல் ஒன்று உணர்வாள் சராசரங்களெல்லாம் கேட்க ஓலமென நின்று மொழிந்தார் பொன்னிமா நதியில் நீங்கி நெறியாட்ட. அம்பலத்துள் நிறைந்து திருக்கூத்து ஆடலில் வெல்ல இறைவர் தன் கன்று தடைப்பட்டு எதிர்கூப்பிட கேட்டு தான் கதறிக்கணிக்கும் புனிட்டு பசுவைப் போல் ஒன்றுபட்ட உணர்வாள் சராசரங்கள் எல்லாம் கேட்கும்படி ஓலம் என்று நின்று மொழிந்தார். அப்போது அக்காவிரியாரும் தொடர்ச்சி நீங்கி வழிகாட்ட விண்ணின் முட்டும் பெருக்காறு மேல் பாட்பளிக்கு வெற்பென்ன நன்னி நிற்க கீழ் பால் நீர் வடிந்த நடுவு நல்வழி பண்ணி குளிர்ந்த மணற்பரப்ப கண்ட தொண்டர் பயில் மாறி கண்ணிற் பொழிந்து புலகம் கலக்கை அஞ்சலி குவித்தார். தெளிவுரை. வானத்தை முட்டும் பெருக்கெடுத்த காவிரியாறு மேல் பக்கத்தில் பளிங்கு மலை போன்று தாங்கி நிற்க கீழ்ப்பக்கத்தில் நீர் வடிந்த இடையில் நல்ல வழியினை உண்டாக்கி குளிர்ந்த மணலை பரப்ப கண்ட தொண்டர்கள் மிக்க மலை போல கண்ணீர் பொழிந்து திருமேனி மயிர்ப்புலகம் கொள்ள கைகளை தலைமீது குவித்து வணங்கினர். தண்ணிய குடி முத்திசரி படிங்க. பாடலன் 3884. நம்பி பாதம் சேரமான் பெருமான் பணிய நாவலூர் செம்பொன் முன்னூன் மணிபார் பெர் சேரர் பெருமான் எதிர் வணங்கி உம்பர்நாதர் உமக்களித்ததன்றோ என்ன உடன் மகிழ்ந்து தம்பிரானை போற்றி தைத்து தடங்காவேரி நடுவணைந்தார். தடங்காவேரி நடுவணைந்தார். தெளிவுரை. நம்பியாரூரின் திருவடியை சேரமான் பெருமாள் போற்றி வணங்க நாவலூரில் வந்தருளிய செம்பொன் போன்ற விளக்கம் கொண்ட 300 அணிந்த அழகிய மார்பையுடைய
நம்பியாரூரரும் சேரமான் பெருமாளை எதிர் வணங்கி இது தேவதேவர் உமக்கு அளித்த திருவருள் அன்றோ என கூற இருவரும் கூடி மகிழ்ந்து இறைவரை துதித்து பரவி பெரிய காவிரியின் நடுவே சென்றனர். படிங்க நளினாக்கா. பாடலன் 3885. செஞ்சொல் தமிழ் நாவலர் கோணும் சேரர் பிரானும் தம்பெருமான் எஞ்சலில்லா நிறையாற்றினிடையே அளித்த மணல் வழியில் தஞ்சமுடிய தரிசனமும் தாமும் மாறித்தலைச்சர் என்று பஞ்ச நதிவானவரை பணிந்து விழுந்தார் பரவினார். தெளிவுரை. செம்மையுடைய சொல் பொருந்திய தமிழ் நாவலர் பெருமானும் சேரமானும் தம் இறைவர் குறைவில்லாமல் நிறைய பெரிய ஆற்றின் நடுவில் அளித்தருளிய மணல் வழியில் தம் பரிவாரங்களும் தாமும் ஏறி போய் திருவையாற்று இறைவரை பணிந்து நிலத்தில் விழுந்தனர். எழுந்தனர், சிரித்தனர். அங்கண் நரனார் கருணையிலே ஆற்றாதாற்றித் திளைத்திறங்கி தங்கள் பெருமான் திருவருளால் தாண்டு மீண்டும் தடம் பொன்னி பொங்கு நதியின் முன் வந்த படியே நடுவு போந்தேற துங்க வரை போல் நின்ற நீர் துறந்து தொடரப் பெருகியதால் அருள் நோக்கத்துடைய இறைவரின் திருவருளை நிறைவு பெறாத வகையில் அமைதிப்படுத்தி கொண்டு அதில் முழுகி வணங்கி தம் பெருமானின் திரு முன்பு வணங்கி அங்கு நின்று மீண்டும் வந்து பெரிய காவிரியாற்றின் முன் வந்த வழியே நடுவுள் சென்று கரையேற பெரிய மலை போன்ற நின்ற நீர் விரைந்து தொடர்ந்து முன்போல் பெருகி ஓடியது. ஆய செயலின் அதிசயத்தை கண்ட கரையில் ஐயாறுமேய பெருமான் அருள் போற்றி வீழ்ந்து தாழ்ந்து மேல்பாட் போய் தூய மதிவாள் சடையார்தம் பதிகள் பிறவும் தொழுதேத்தி செய்யகொங்கர் நாடனைந்தார் திருவாரூரர் சேரருடன். இத்தகைய அருள் செயலின் அதிசயத்தைக் கண்டு அந்த கரையினின்று திருவையாற்றின் பொருந்திய இறைவரின் திருவருளை துதித்து நிலமுற விழுந்து வணங்கி எழுந்து மேற்கு திக்கில் சென்று தூய புறச்சந்திரன் வாழ்வதற்கு இடமான சடையுடைய இறைவரின் பிற தலங்கள் பலவற்றையும் வணங்கி துதித்து போய் செம்மையுடைய கொங்கர்களின் நாட்டை நம்பியாரூரர் சேரமானுடன் போய் சேர்ந்தார். பொங்கு நாடு கடந்து போய் குலவுமலை நாட்டெல்லையுற நங்கள் பெருமான் தோழனார் நம்பி தம்பிரான் தோழர் அங்கனுடனே அணைய எழுந்து அருளானுன்றாரினும் விருப்பால் எங்கும் அந்நாட்டுள்ளவர்கள் எல்லாம் எதிர்கொண்டின் பொறுவர். தெளிவுரை. கொங்கர் நாட்டில் கடந்து போய் விளங்கும் மலை நாட்டின் எல்லையைச் சேர நம் பெருமானின் தோழரான நம்பியாரூரான தம்பிரான் தோழர் அங்கு ஒரு சேர அணைவதற்கு புறப்பட்டு வருகின்ற விருப்பத்தினால் அந்நாட்டில் எங்கும் உள்ளவர் எல்லோரும் அவர்களை வரவேற்று எதிர்கொண்டு இன்பம் அடையலானார். பாடலன் 3889. பதிகளெங்கும் தோரணங்கள் பாங்கரெங்கும் பூவனங்கள் பதிகளெங்கும் குளிர்வந்தர் மனைகளெங்கும் அகிப்புகைக்கார் நதிகளெங்கும் மலர்ப்புறங்கள் ஞாங்கரெங்கும் ஓங்குவனம் நிதிகளெங்கும் முழவினொலி நிலங்களெங்கும் பொலஞ்சுடற்பூம். தெளிவுரை. அந்நகரத்தில் எங்கும் தோரணங்களும் பக்கங்களில் எங்கும் பூவனங்களாக ஆக்கி அணிகளும் வழிகளில் எங்கும் குளிர்ந்த பந்தல்களும் வீடுகளில் எங்கும் மேகம் போல எழும் அகில் புகையும் ஆறுகளில் எங்கும் அவற்றால் ஒதுக்கப்படும் மணி பொன் முதலியனவாய் ஓங்குவனவான நிதியங்களும் எங்கும் முழவின் ஒலிகளும் நிலமெங்கும் ஒளிகொண்ட பொன் பூமழையும் என இவ்வாறு அலங்கரிக்க. பாடலன் 3890.
திசைகள் தோறும் வரும் பெருமை அமைச்சர் சேனை பெருவெள்ளம் குசைகொள் வாசி நிறைவெள்ளம் கும்ப யானை மணிவெள்ளம் கும்ப யானை அணிவெள்ளம் மிசைகொள் பண்ணும் பிடிவெள்ளம் மேவும் சோற்று வெள்ளங்கள் அசைவின் இன்பப் பெருவெள்ளத்தமர்ந்து கொடுங்கோளூர் அணைந்தார். தெளிவுரை. இவ்வாறு எல்லா திக்குகளிலும் வரும் பெருமைகளையும் அமைச்சர்களும் படைகளும் கூடிய வெள்ளத்தையும் பிடரி மயிரை உடைய குதிரையணி வகுத்த வெள்ளத்தையும் மத்தகத்தையுடைய யானைப்படையின் வெள்ளத்தையும் கொண்டருளும் அலங்காரத்தையுடைய பெண் யானைகளின் வெள்ளத்தையும் விரும்பும் சோற்று பெருக்கங்களான வெள்ளத்தையும் பார்த்து கெடாத இன்பமாகிய வெள்ளத்தில் மூழ்கி கொடுங்கோளுரை நம்பியாரூரரும் சேரமான் பெருமாளும் அடைந்தனர். கொடுங்கோளூரின் மதில் வாயில் அணிகோடித்து மருகில் உடுத்து நெடுங்கோபுரங்கள் மாளிகைகள் சூழி குளிர் சாலைகள் தெட்டி நெடுங்கோ நகர்கள் ஆடரங்கு நிறந்த மணித்தாமரங்கமுகு விடுங்கோதை பூந்தாமங்கள் நிறைந்து வெவ்வேறு அலங்கரித்து கொடுங்கோளூரில் மதில் வாயிலை அணிகளால் அலங்காரம் செய்து வீதிகளில் விண்மீன்களை அளாவ உயர்ந்த கோபுரங்கள் மாளிகைகள் நிலாமுற்றங்கள் குளிர்சாலைகள் திண்ணைகள் நீண்ட அரச நகர்கள் ஆடரங்குகள் என்னும் இவற்றை மணி மாலைகளும் கமுகு தொங்கவிட்ட பூமாலைகள் முதலானவற்றால் வரிசைப்பட வெவ்வேறு விதமாய் தனித்தனி அலங்காரம் செய்து நகரமாந்தர் எதிர்கொள்ள நன்னி எண்ணில் அரங்கு தரும் மகர குலை மாதர்கள் பாடியாட மணி வீதியில் அணைவார் சிகர நெடுமாளிகை அணையார் சென்று திருவஞ்சை களத்து நிகரில் தொண்டர் தமை கொண்டு புகுந்தார். உதியர் நெடுந்தகையார் அந்நகரத்து மக்கள் எதிர்கொள்ள வந்து சேர்ந்து அளவற்ற ஆடரங்குகள் தோறும் மகர குலை அணிந்த பெண்கள் பாடி ஆட அழகான வீதியில் சேர்வாராய் தம் சிகரங்களையுடைய பெரிய மாளிகையில் சேராது மேலே போய் திருவஞ்சை களத்தில் ஒப்பில்லாத திருத்தொண்டரான நம்பியாரூரரை உடன் அழைத்து கொண்டு சேரமான் புகுந்தார். இறைவர் கோயில் மணிமுன்றில் வலங்கொண்டிறஞ்சி எதிர்புக்கு நிறையும் காதலுடன் வீழ்ந்து பணிந்து நேர் நின்றாரூரர் முறையில் விளம்பும் திருப்பதிகம் முடிப்பது கங்கை என்றெடுத்து பிறை கொள் முடியார் தமை பாடி பரவி பெருமாளுடன் தொழுதார். தெளிவுரை. சிவபெருமானின் கோயிலின் மணி முன்றிலே வலமாக சூழ்ந்து வந்து வணங்கி எதிரே சென்று நிறையும் பெருவிருப்புடன் நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்து திருமுன்பு நேர் நின்று நம்பியாரூரர் முறைமையாய் துதிக்கின்ற திருப்பதிகத்தை முடிப்பது கங்கை எனத் தொடங்கி பிறைச்சந்திரன் சூடிய முடியரான இறைவரை பாடி துதித்து சேரமான் பெருமாளுடனே வணங்கினார். பாடல் 3894. தொழுது திளைத்து புறம்போந்து தோன்ற பண்ணும் பிடிமேல் பார் முழுதுமேத்த நம்பியை முன்பேற்றி பின்பு தாமேறி பழுதின் மணிச்சாமரை வீசி பைம்பொன் மணி மாளிகையில் வரும் பொழுது மறுகில் இருபுடையும் இடைந்தார் வாழ்த்தி புகழ்கின்றார். தெளிவுரை. வணங்கி இன்பமடைந்து வெளியே வந்து சேரமான் பெருமாள் உலாவிளங்க அலங்காரம் செய்யப்பெற்ற பிடியின் மேல் உலகமெல்லாம் போற்றும்படி நம்பியாரூரரை முன்பு ஏற்றி பின்பு தாமுமேறி குற்றமற்ற அழகிய தாமரைகளை வீசி பசும்பொன்னால் அணி செய்யப்பட்ட மணி மாளிகையின் கண் வரும்போது
தெருவின் இருபக்கமும் நெருங்கிய மக்கள் இந்த உலா கண்டு வாழ்த்து சொல்ல நாயினர். பாடலன் 3895. நல்லதோழர் நம்பெருமாள் தமக்கு நம்பிவர் என்பார், எல்லையில்லா தவமுன்பன் செய்தோம் இவரை தொலை என்பார். செல்வம் மினியென பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கென உரைப்பார், சொல்லும் தரமோ பெருமாள் செய் தொழிலை பாரீர் எனத் தொழுவார். தெளிவுரை. அம்மக்களுள் சிலர் நம் மன்னரான பெருமாளுக்கு இவர் நல்ல தோழர் என்பர். சிலர் இவரை கண்டு தொழுவதற்கு நாம் அளவற்ற தவம் முன்பு என்ன செய்தாம் என்பர். சிலர் நம் மலைநாட்டுக்கு இனி பெற வேண்டிய வேறு செல்வம் என்ன உள்ளது என்பர். சிலர் சொல்லும் அளவில் அடங்குமோ நம் பெருமாள் செய்யும் தொழில், அதனை பாரீர் என்பர். பூவும் பொரியும் பொற்றுகளும் பொழிந்து பணிவார் பெருவில் இவர், மேவும் பொன்னித்து நாடே புகழிக்கு திலதம் என வியப்பார். பாவும் துதிகள் மருங்கும் பயில வந்து மாளிகையின் மாவும் களிரும் நெருங்குமணி வாயில் புகுந்து மருங்கிழிந்தார். சிலர் பூவையும் பொரியையும் பொன் தூளையும் கலந்து வீசி வணங்குவர். தங்கட்கு ஒப்பில்லாத இவர் பொருந்திய காவிரி திருநாடே உலகத்து திலகம் போன்று விளங்குவதாம் என்று சிலர் வியந்து உரைப்பர். இங்கனம் துதிக்கும் பக்கத்திலும் மிக வந்து சேர்ந்து திருமாளிகையின் முன் குதிரைகளும் யானைகளும் நெருங்கும் மணிவாயில் புகுந்து பக்கத்து சுந்தரரும் சேரமானும் இறங்கினர். களறிட்டறியும் திருவடியுங் கலை நாவலர் தம் பெருமானாம், முளவீட்பொலியின் திருநெடுந்தோள் முனைவர் தம்மை உடன் கொண்டு விளவிற்பொலியும் மாளிகையில் விளங்கு சிங்காசனத்தின் மிசை நிழல் திக்கொளிரும் பூணாரை இருத்தி தாமும் நேர் நின்று களறிட்டறிவரான சேரமான் பெருமாளும் கலைகளில் வெல்ல நாவலரின் பெருமானும் முளவை போன்று விளங்கும் பெருந்தோள்களையுடைய நம்பியாரூரரை அழைத்து கொண்டு சென்று திருவிழா சிறப்புடைய மாளிகையுள் விளங்கும் அரியணையின் மீது திக்குகளிலெல்லாம் ஒளி வீசு மணிகளை அணிந்த ஆரூரரை அமர்ந்திருக்கச் செய்து தாமும் அவன் முன்னே நேர் நின்று செம்பற்கரக வாசனே தேவிமார்கள் எடுத்தேந்த அம்பற்பாதம் தாம் விளக்கி அருளப் புகழும் ஆரூரர் தம் பொந்தாளை வாங்கி இது தகாதென்றருளத் தரணியில் வீழ்ந்து பெற்றிமையாட் செய்தன இங்கெல்லாம் இசைய வேண்டுமென. தெளிவுரை. செம்பொன் கரத்தில் மனமுடைய நல்ல நீரை தம் தேவிமார்கள் எடுத்து ஏந்தி வார்க்க தாம் அழகிய பொற்பாதங்களை தாமே விளக்கத் தொடங்கிய போது நம்பியாரூரர் தம் அடிகளை உள்வாங்கி இழுத்து கொண்டு இது செய்தல் தகாது என்று அருளி செய்ய நிலத்தில் விழுந்து வணங்கி அன்பிற்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு செய்யும் வழிபாடுகள் எல்லாவற்றையும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டினார். பாடலன் 3899. பெருமான் வேண்ட எதிர் மறுக்க மாட்டார் அன்பின் பெருந்தகையார், திருமானெடுந்தோள் உதியர் பிரான் செய்தவெல்லாம் கண்டிருந்தார், அருமானங்கள் பூசனைகள் அடைவே எல்லாம் அளித்ததற்பின் ஒரு மாமதிவன் குடைவேந்தருடனே அமுது செய்து வந்தார். தெளிவுரை. சேரமான் இவ்வாறு வேண்டிக் கொள்ள அதனை எதிர்மொழி சொல்லி மறுக்க இயலாது அன்பால் பெரும் தகுதியுடையவரான நம்பியாரூரர் திருப்பொருந்திய பெரிய தோள்களையுடைய சேரமான் பெருமான் செய்தவற்றை எல்லாம் கண்டு இருந்தனர். அரிய பெரிய பூசைகள் எல்லாவற்றையும் முறைப்படி அவர் செய்த பின்பு ஒப்பற்ற முழுமதியை போன்ற வெண்குடியுடைய சேர மன்னருடன் அமர்ந்து
ஆரூரர் திருவமுது செய்து மகிழ்ந்திருந்தார். பாடலன் 3900. சேரனுடனே திருவமுது செய்த பின்பு கைகோட்டி ஆரம் நறுமென் கலவைமான் மதச் சாந்தாடை அணி மணிப்பூன் ஈர விரை மென்மலர் பணிகள் இணைய முதலாயினவருக்கும் சாரவெடுத்து வெந்தொண்டற் சாத்தி மிக்க தமதாக்கி. தெளிவுரை. சேர மன்னருடன் உடன் அமர்ந்து உணவு உண்ட பின்பு ஆரங்களும் மணமுடைய சந்தனம் கலந்த கஸ்தூரி சாந்தும் ஆடையும் அணியும் மணிப்பூன்களும் குளிர்ந்த மணக்கும் மலர் மாலைகளும் என்ற இவை முதலான வர்க்கங்களை தம் கையை வளைத்து சாரும்படி எடுத்து வெண்தொண்டருக்கு சாத்தியும் மிஞ்சியவற்றை தமக்கு பயன்படுத்தியும். ஆடல் இன்னியங்கள் பயரன் முதலாம் பண்ணையினில் நெடும் இனிய வினோதங்கள் நெருங்கு காலம் தோறும் நிகழ மாடு விரைப்பூம் தருமணம் செய் ஆராமங்கள் வைகுவித்து கூட முனைப்பாடியர் கோவை கொண்டு மகிழ்ந்தார் கோதையார். பாடலும் ஆடலும் இனிய இசைக்கருவியால் இசைத்தல் முதலான மகளிர் விளையாட்டில் நீடும் இனிய வினோத நிகழ்ச்சிகளும் காலங்கள் தோறும் நிகழ்த்தியும் பக்கங்களில் மணமுடைய மலர்களால் மரங்கள் மனம் வீசும் சோலைகளில் அமர்வித்தும் தம்முடன் திருமுனைப்பாண்டி நாட்டின் தலைவர் பெருமானான நம்பியாரூரை கொண்டு பெருமாக்கோதையார் என்னும் சேரமான் மகிழ்ந்திருந்தார். செண்டாடும் தொழில் மகிழ்வும் சிறு சோற்று பெருஞ்சிறப்பும் வண்டாடும் மலர்வாவி மருவிய நீர் விளையாட்டும் தண்டாமும் மதகும்பத் தடமலை போர் செலமெற்போர் கண்டார விருப்பெய்த காவலனார் காதல் செய்நாள். பந்தாடுகின்ற தொழிலின் நிகழ்ச்சியும் சிறு சோறு உண்ணும் பெருஞ்சிறப்பும் வண்டுகள் தங்குவதற்கிடமான பூக்கள் நிறைந்த பொய்கைகளில் பொருந்திய நீரில் விளையாடுதலும் குறைவற்ற மும்மதங்களையும் மத்தகத்தையும் உடைய பெரிய மலை போன்ற யானையினது போரும் சினத்துடன் போர் செய்யும் மற்போரும் என்றவற்றை காணும்படி செய்து நிறைவுறாத பெரிய விருப்பம் பொருந்தும்படி சேரமான் நம்பியாரூரருக்கு மகிழ்வை ஏற்படுத்திய நாளில் நாவலர்தம் பெருமான் திருவாரூர் நகராளும் தேவர் பிரான் கடல் ஒரு நாள் மிக நினைந்த சிந்தையராய் ஆவியை ஆரூரானை மறக்கலும் மாமே எனும் மேவிய சொல் திருப்பதி கம்பாடியே வெறுவுற்றார். தெளிவுரை. நாவலர் பெருமானான நம்பியாரூரர் திருவாரூரை ஆட்கொண்ட வானவர் தலைவரான இறைவரின் திருவடிகளை ஒரு நாள் மிகவும் நினைவிற்கொண்ட உள்ளத்தவராய் என் உயிர் போன்றவரை திருவாரூர் இறைவரை மறக்கலும் ஆமே என்ற கருத்து முடியும் கொண்ட திருப்பதிகத்தை பாடி அச்சம் கொண்டார். திருவாரூர் தனை நினைந்து தொன்று தொழுவேன் என்று மருவு ஆர்வத் தொண்டருடன் வழி கொண்டு செல்வொழுதில் ஒருவானன் புள்ளுருவ உடனெழுந்து கைதொழுது பெருவான வரம்பனார் பிரிவாற்றார் பின் செல்வார். திருவாரூரை நினைந்து கொண்டு அங்கு போய் தொழுவேன் என்று மனத்தில் எண்ணி மேற்கொண்டு பேரன்புடைய தொண்டர்களுடன் புறப்பட்டு செல்ல எழுந்தபோது பெரிய சேரமான் பெருமாள் நாயனார் நீங்காத நட்பினால் உள்ளுருவ அவருடன் எழுந்து கைகூப்பி வணங்கி பிரிவாற்றாமல் அவரது பின் செல்லலானார். பாடலன் 3905. வெண்தொண்டர் முன்னெய்தி மனமழிந்த உணர்வினராய் இன்று மத பிரிவாற்றேன் என் செய்கேன் யான் என்ன ஒன்றும் நீர் வருந்தாதே உமது பதியின் கணிருந்து அன்றினார் முனை முறுக்கியர் சாலும் என மொழிந்தார். தெளிவுரை. வெண்தொண்டரின் முன்போய் உள்ளம் அழிந்த உணர்ச்சியினை உடையவராய் இன்று பிரிவை தாங்க மாட்டாதவன் ஆனேன், நான் என்ன செய்வேன் என கூறினார்.
நீர் ஒரு சிறிதும் வருந்தாமல் நகரத்தில் இருந்து கொண்டு பகைவரை போரில் அழித்து ஆட்சி செலுத்துவீராக என்று சுந்தரர் உரைத்தார். ஆரூரர் மொழித்தருள அது கேட்ட அருட்சேரர் பாரோடு விசும்பாட்சி எனக்கு மது பாதமலர் தேரூரும் நடுவீதி திருவாரூர் கெழுந்தருள நேரூரும் எனக்காதல் நீக்கவும் மஞ்சுவன் என்றார். நம்பியாரூரர் முன் சொன்ன வண்ணம் கூறிய அதை கேட்ட அருளுடைய சேரமான் எனக்கு இவ்வுலகத்துடன் விண்ணுலகத்தின் அரசாட்சியுமானது தங்களின் திருவடி மலர்களே ஆகும். ஆனால் தேரோடும் நீண்ட வீதியையுடைய திருவாரூருக்கு தாங்கள் எழுந்தருளுவதற்கு கொண்டெழுந்த உள்ளத்து பக்தியை விளக்கவும் யான் அஞ்சுவேன் என்றார். மன்னவனானார் அது மொழியவன் தொண்டர் எதிர்மொழிவார் என்னுயிர்க்கின்னுயிராம் எழிலாரூர் பெருமானை வெண்ணெஞ்ச கல்வனேன் மறந்திரேன் மதியணிந்தார் இன்னருளாளர் சளிப்பீர் நீரிருப்பீர் என விரஞ்ச அதை கேட்ட பின்பு நம்பியாரூரர் மறுமொழியை சொல்லத் தொடங்கி என் உயிருக்கும் இனிய உயிரான அழகிய திருவாரூர் இறைவரை வெண்மையான நெஞ்சுடைய நான் மறந்து இங்கு தங்கி இருக்க மாட்டேன். புரைச்சந்திரனை சூடிய இறைவரின் இன்னருளின் துணையால் அரசை ஆழ்வீர், இங்கே நீவீர் இருப்பீராக என்று வணங்கினார். மற்றவரும் பணிந்திசைந்தே மந்திரிகள் தமையழைத்து பொற்பு நிறை தொன்னகரில் இற்றைக்கு முன்பு வந்த நட்பெரும் பண்டாரனானவருக்கு மானவெலாம் பற்பலவாம் ஆளின் மிசை ஏற்றி வர பண்ணும் என தெளிவுரை. அதை கேட்ட பின்பு சேரமானும் வணங்கி அதற்கு இசைந்து தம் அமைச்சரை அழைத்து அழகு நிறைந்த பழைய இந்த நகரத்தில் இன்று வரை சேர்ந்து நல்ல பெரிய நிதியம் பல வகைகளால் உள்ளவற்றையெல்லாம் பற்பல வகையாகும் ஆள்களின் மேல் ஏற்றிக் கொண்டு வரும்படி செய்யுங்கள் என்று ஆணையிட அங்க வரும் அன்று வரையா ஆயமாகிய தனங்கள் ஓங்கிய பொன்னவமணிகள் ஒளிர்மணி பூன் துகில் வெறுக்கம் ஞாங்கர் நிறை விரையுறுப்பு வருக்க முதல் நலம் திறப்ப தாங்குபொதி வினைஞர் மேல் தலம் மலிய கொண்டணைந்தார். தெளிவுரை. அவர் ஆணையிட்ட வண்ணமே அந்த அமைச்சர்களும் அன்று வரை சேர்ந்துள்ள ஆயமாக கூடிய நிதியங்களும் விலையுயர்ந்த பொன்னும் நவமணிகளும் ஒளி வீசும் மணிகள் கொண்ட பூண்களும் ஆடை வகைகளும் பக்கங்களில் செறிந்த மணப்பொருள்களின் வகைகளும் இன்னும் இவை முதலானவற்றை நன்மையால் சிறந்து விளங்கும்படி தாங்கும் மூடைகளாய் அமைத்து அதற்குரிய ஆண்களின் மீது ஏற்றி நிலம் நிறைய கொண்டு வந்து சேர்த்தனர். பாடலன் 3910. மற்றவற்றின் பரப்பெல்லாம் மண்தொண்டர் தரிசனத்தின் முற்படவே செலவிட்டு முனைவாடி திருநாடர் பொற்பதங்கள் பணிந்தவரை தொழுதெடுத்து புனையலங்கள் வெற்பியர் தோளுறுத்த தழுவி விடையளித்தார் வன்தொண்டர். தோளுறத் தழுவி விளையளித்தார் வன்தொண்டர். தெளிவுரை. அந்த செல்வங்களின் பரவிய மூடைகள் எல்லாவற்றையும் வன்தொண்டர் தம் பரிவாரங்களின் மூலம் முன்னே செல்லுமாறு விடுத்து தம் பொன்னடிகளை வணங்கிய சேரமான் பெருமானை திருமுனைப்பாடி நாட்டவரான வன்தொண்டர் தாமும் எதிர் வணக்கம் செய்து முகந்தெடுத்து அணிந்த மாலையுடைய மலை போல் உயர்ந்த தோள்களை பொருந்த கழுவி கொண்ட பின்பு விடையளித்தார். ஆரூரர் தமக்கு விடையருளி அங்ககன்று காரூரும் மலைநாடு கடந்தருளி கச்சுரமும் நீரூரும் காஞ்சாறு நெடுங்கானும் பலகளிய சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார்.
நம்பி ஆரூரர் சேரமான் பெருமாளுக்கு விடை அளித்தருளி அந்த நகரத்தினின்றும் நீங்கிச் சென்று முகில்கள் தவழும் மலைகளையுடைய அந்த நாட்டை கடந்து கச்சிடங்களும் நீர் பெருகும் நாட்டு ஆறுகளும் நீண்ட காடுகளும் பல பின்படச் சென்று சுரப்புடைய திருமுருகன் பூண்டிக்கு செல்லுகின்ற வழியில் செல்லத் தொடங்கினார். திருமுருகன் பூண்டியல் செல்கின்ற போழ்தின்கண் பொருவிடையார் நம்பிக்கு தாமே கொன்பொடுப்பதால் ஒருவர் கொடுப்ப கொள்ள உண்ணாமைக்கு அது வாங்கி அருளால் தாங்கொடுக்க பெறுவதற்கோ அது அறியோம். திருமுருகன் பூண்டியின் பக்கத்தில் செல்லும் போதில் போர் செய்யும் கலையுடைய சேருமான் நம்பியாரூரருக்கு தாமே பொன் தல்லாது வேறு எவர் ஒருவரும் கொடுக்க அதனை கொள்ளலாகாது என்ற தன்மையை காட்டுவதற்கு அதை தாம் வாங்கி கொண்டு பெருகும் திருவருளினால் தாமே கொடுப்பதற்கும் அவர் பெறுவதற்குமாக வரும் நிலை கூடுவதற்காகவே அதை அறியோம். வென்றிமிகு பூதங்கள் வேடர் வடிவாய்ச் சென்று வன்றொண்டர் பண்டாரங்கவர் அருள் வைத்தருள அன்றினார் புறமெரித்தார் அருளால் வேட்டுவப்படையாய் சென்றவர் தாம் வரும் வழியில் இருபாலும் செய்தெழுந்து. தெளிவுரை. விற்றுமிக்க பூத கணங்கள் வேடர் வடிவாய்ச் சென்று சுந்தரர் கொணரும் நிதியங்களை கவர்ந்து கொள்ளும்படி திருவருள் வைத்தருளவே பகைத்தவரின் திருபுறங்களையும் எரித்த இறைவரின் திருவருளால் அந்த பூதங்கள் வேடர் படையாக உருக்கொண்டு சென்று அந்நாவலூரர் வரும் வழியில் இரண்டு பக்கமும் சினந்து எழுந்து வில் வாங்கி அலகம்போ விசைநானில் சந்தித்து கொள்வோம் இங்கிட்டுப்போம் என கோபத்தாட்குத்தி எல்லையின் பண்டாரமெல்லாம் கவர்ந்து கொள் இருந்தோடி அல்லலுடன் பறியுண்டார் ஆரூரர் மருங்கணைந்தார். வில்லை வளைத்து அலவுடைய அம்புகளை விரைவாய் செலுத்தும் நானில் பூட்டி இம்மூடைகளை இங்கு இட்டு செல்லுங்கள், இல்லையெனில் உங்களை கொல்வோம் என்று சினத்தால் குத்தி அளவற்ற செல்வங்களை எல்லாம் கவர்ந்து கொள்ள பறிக்கப்பட்டவர்களாகிய சுமையாட்கள் சிதர் ஓடி நம்பியாரூரின் பக்கம் சேர்ந்தனர். பாடலன் 3915. ஆரூரர் தம்பால் அவ்வேடுவர் சென்றணியாதே நீரூரும் செஞ்சடியார் அருளினால் நீங்க அவர் ஊராம் திருமுருகன் பூண்டியினிற் சென்றெய்தி போரூரும் மலவிடையார் கோயிலை நாடி புக்கார். தெளிவுரை. அந்த வேடர்கள் சுந்தரரிடம் செல்லாது நீரை தரித்த சிவந்த சடையுடைய சிவபெருமானின் திருவருளால் நீங்கி செல்ல அவர்கள் சேர்ந்த ஊரான திருமுருகன் பூண்டியில் போய் அடைந்து போரில் வெல்ல இளமையுடைய காளியை உடையவரான இறைவனின் கோயிலை நாடி சென்று ஆரூரர் அடைந்தார். படியுங்கோவார். அங்கணர்தம் கோயிலினை அஞ்சலி கூப்பித் தொழுது மங்களொரு நீண்டதிரு வாயிலினை வந்திரஞ்சி பொங்கு விருப்புடன் புக்கு வலங்கொண்டு புனித நதி திங்கள் முடி கணிந்தவர் தம் திரு முன்பு சென்றணைந்தார். சிவபெருமானின் கோயிலை கைகளை அஞ்சலியாய் குவித்து வணங்கி மேகங்களை பொருந்தும்படி உயர்ந்த வாயிலை பணிந்து பெருகும் விருப்பத்துடன் புகுந்து வலமாக சுற்றி வந்து தூய்மையான கங்கையாற்றையும் புரைச்சந்திரனையும் முடியில் அணிந்த இறைவனின் திருமுன்பு போய் சேர்ந்தார். உருகிய அன்போடு கைகள் குவித்து விழுந்து உமைபாகம் மருவியதம் பெருமான் முன்பன் தொண்டர் பாடினார். வெறுபுற வேடுவர் பறிக்கும் வெஞ்சுரத்தில் எத்துக்கிங்கு அருகி இருந்தீர் என கொடுகு
சிலையஞ்சொற்பதிகம். உள்ளம் உருகிய அன்புடன் கைகளைத் தலைமேது குவித்து நிலத்தில் விழுந்து உமையம்மையின் பாகம் பொருந்திய தம் இறைவரின் முன்பு அச்சம் பொருந்த வேடர்கள் வழிபறிக்கும் கொடிய காட்டில் எதற்கு இங்கு இருந்தீர் என்ற கருத்துடைய கொடுகு வெஞ்சிலை எனத் தொடங்கும் அழகிய சொற்களையுடைய திருப்பதிகத்தை சுந்தரர் பாடி அருளினர். பாடியவர் பரவுதலும் பரம்பொருளாம் அவரருளால் வேடுவர் தாம் பறித்த பொருளவை எல்லாம் விண்ணெருங்க நீடு திருவாயிலின் முன் குவித்திடலும் நேரிறைஞ்சி ஆடும் அவர் திருவருளால் அப்படியே கை கொண்டார். தெளிவுரை. முன் சொன்ன வண்ணம் நம்பியாரூரர் பாடி வணங்கவும் பரம்பொருளான அவ்விறைவரின் அருளால் வேடுவர் பறித்து கொண்டு சென்ற பொருள்களை எல்லாம் வான் அளவ நீடும் வாயிலின் முன் குவித்திடவும் அதை பார்த்து நேர் வணங்கி அற்கூத்தாடும் இறைவரின் திருவிழாவில் அங்கனமே எடுத்து கொண்டார். பாடலன் 3919. கை கொண்டு கொடுவோம் கைவினைஞர் தொலையேறி மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கி போய் கொங்ககன்று மெய்கொண்ட காதலினால் விரைந்தேகி மென்கரும்பும் செய்கொண்ட சாலியும் சூழ் திருவாரூர் சென்றடைந்தார். தெளிவுரை. எடுத்துக்கொண்டு செல்கின்ற அந்த சுமையாட்களை செல்லச் செய்து நஞ்சை உண்டு விளங்கும் கண்டமுடைய இறைவரை வணங்கி விடைபெற்று சென்று கொங்கு நாட்டை நீங்கி சென்று உண்மை நிலை பற்றி எழுந்த பெரு விருப்பத்துடன் விரைவாய் போய் மென்கரும்பும் வயல்களில் நெருங்கிய தென்னெல்லும் சூழ்ந்து விளங்கும் திருவாரூரை போய் அடைந்தார். நீங்க தனாவடி நளினாக்க ஏதோ அங்கால போட்டா. நாவலர் மன்னரவர் அருளால் விடை கொண்ட நரபதியார் ஆவேன் ஒன்றா நண்பின் ஆரூரர் தமை நினைந்து மாவலரும் மலர்ச்சோலை மகோதையினில் மன்னிமலை பூவலயம் பொது நீக்கி அரசுரிமை பொருந்திருந்தார். நாவலர் தலைவரான நம்பியாரூரரின் திருவருளால் விடைபெற்று கொண்ட மன்னரான சேரமான் உயிரின் ஒன்றிய தன்மையுடைய நட்பையுடைய நம்பியாரூரரை இடைவிடாது எண்ணிய வண்ணமே வண்டுகள் ஒழிப்பதற்கு இடமான மலர்களுடைய சோலைகள் சூழ்ந்த மகோதை நகரில் வீற்றிருந்து மலை நாட்டு நரசினை மற்றவருக்குரியதாக அன்று தமக்கே உரிமையாக கொண்டு ஆண்டு வந்தார். இந்நிலைமை உதியர் பிரானும் பிரான் வெந்தொண்டர் பொன்னிவள நாடகன்று மகோதையினின் மேற்புறத்து மன்னு திருக்கைலையின் மதவரை மேலெழுந்தருள முன்னர்வய பரியுகைக்கும் திருத்தொழின் பின்மொழிகின்றாம். இந்நிலைமையிலால் சேரமான் பெருமாளும் தலைவரான வெந்தொண்டர் பெருந்தகையர் சோழ வளநாட்டை நீக்கி மகோதை என்ற நகரத்தில் இனிமேல் வருங்காலத்து புகுந்து நிலையான திருக்கையிலேயில் யானையின் மேல் ஏறி எழுந்தருள். அப்போது அவர் முன் தன் கொற்ற குதிரையை செலுத்தி அவருடனே தாமும் திருக்கையில சேரும் திருச்செயலை பின் சொல்வோம். மலை மலிந்த திருநாட்டு மன்னவனார் கடல் போல் சிலை மலிந்த கொடித்தானை சேரலனார் களல் போற்றி நிலை மலிந்த மணிமாட நீண் மருகு நான் மறை சூழ் கலை மலிந்த புகழ் காளி கணநாதர் திறம் உரைப்பாம். தெளிவுரை. மலைகள் மிக்க செல்வமுடைய மலைநாட்டு மன்னவரான பெரிய கடல் போன்ற வில்லெழுதிய கொடியை கொண்ட படைகளுடைய சேர மன்னரின் திருவடிகளை துதித்து நிலையினால் உயர்ந்த அழகிய மாடங்களையுடைய நீண்ட தெருக்கள் தோறும்
பெரிய மறைகள் அவற்றை உட்கொண்ட கலைகளும் பயின்றொழுகும் திறம்மிக்க புகழையுடைய சீகாழியில் வாழ்ந்த கணநாத நாயனாரின் இயல்பை கூறுவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. களறிற்றறிவர் நாயனர் புராணம் முற்றிட்டு ஏன் பிறகு சொல்ல போயினமா என்ன எனக்கு விளங்கல அது. இல்ல கண்ணநாதற்ற கதையை இல்ல அது ஓகே, அது ஓகே. இதுல சொல்லி இருக்கிறேன் இத வார நிப்பான் இதுல சொல்லி இருக்கினம் என்ன இது இல்ல சரிதான் எங்கோ சரிதானே? பொறுங்க வாரம்